தேர்தல் கூப்பிடுற தூரத்தில் நெருங்கி கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில தான் பல கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து மூட் ஆஃப் த நேஷன் அப்படின்னு தேசம் முழுக்க கருத்து கணிப்பு செய்து வருகிறது. சி ஓட்டர் நிறுவனம் இந்தியா டுடேல வெளியான இந்த கருத்து கணிப்பு பேசு பொருளாகி இருக்கிறது. தேர்தல் நெருங்கக்கூடிய அளவில் நாடாளுமன்ற தேர்தல் இன்னைக்கு நடந்தா என்ன நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது தேசம் தழுவிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவை அறுதி பெரும்பான்மையோடு இன்னைக்கு தேர்தல் நடந்தால் ஆட்சி அமைக்கும்னு நாடு முழுமைக்கும் நடத்திய கருத்து கணிப்பு சொல்லக்கூடிய அதே வேளையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் முன்னணியில் இருக்கிறது அப்படின்னும் இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் கணக்கெடுத்தால் 38 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெல்லும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு சொல்கிறது. 45% பாப்புலர் ஓட்டை இந்த கூட்டணிக்கு கொடுக்கிறது. 33% வாக்குகள் என்டிஏவுக்கும், தமிழ்நாட்டில் சுவாரஸ்யமாக புது என்ட்ரண்ட்டாக வந்திருக்கக்கூடிய விஜய்க்கு 15% அப்படின்னும் இந்த கருத்து கணிப்பு கூறியிருக்கிறது. இது கள யதார்த்தமா அப்படிங்கிற கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கு. நம்முடைய 2 பிரதான அணிகளை சேர்ந்த பிரமுகர்கள் இணைந்திருக்கிறார்கள். திரு பொன் வில்சன் அவர்கள் இணைகிறார். அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இன்ட்ரெஸ்ட்டை வெளிப்படுத்துவார்னு நம்புகிறேன். அதே போல் திரு டாக்டர் சஃபி சுலைமான் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நிகழ்ச்சியுடைய கேள்வியே பிரதான கேள்வியே உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். இது கள யதார்த்தத்தை பிரதிபலிப்பதாக கருதுறீங்களா திரு பொன் வில்சன்? இருவற்றுமே இந்த புது கேள்வி. பொன் வில்சன் அதாவது இந்த எனக்கு சரியா கேட்கல நீங்க பேசுறது. ஹலோ, ரொம்ப எக்கோ வருது. இல்ல, 2 பேரும் பேசுறீங்க. இந்த கேள்வியை திரு பொன் வில்சன் வச்சிருக்கிறேன். திரு பொன் வில்சனோட கருத்து முடிச்சு டாக்டர் சஃபிட்ட வரேன். ஐ திங்க் there is some connection with you issues with டாக்டர் சஃபி. அதை சரி பண்ணிட்டு வருவோம். திரு பொன் வில்சன், எஸ், உங்க கருத்து முதல்ல. இந்த கருத்து கணிப்பெல்லாம் எப்படி அப்படின்னா, கடந்த காலங்களில் ஒரு 3 விதமான கருத்து கணிப்பை இப்போ நம்ம சொல்லலாம். அதாவது கடந்த காலங்களில் வந்து கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருந்ததுன்னு தெரியாது. ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம், அதாவது இப்போ ஒரு அதிகாரி வருகிறார், அது அரசு அதிகாரியோ தனியார் அதிகாரியோ இல்லைன்னா கருத்து கணிப்பாளரோ, அவருக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து என்ன செய்வாங்கன்னா, தான் உள்ளத்தில் இருக்கிறத வெளியே சொல்லிடுவாங்க. நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்றத வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து சரியாக சொல்லிடுவாங்க, ஓரளவுக்கு கணிக்க முடியுன்றது. 2வது ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, கருத்து கணிப்பை நேரடியாக கேட்க முடியாது. அதான் எப்படின்னா, நேரடியாக கேட்டால் உண்மையை சொல்ல மாட்டாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் மோடி அரசாங்கம் எப்படி இருக்குது, மோடியின் செயல்பாடு எப்படி இருக்குது, இல்லைன்னா ஸ்டாலின் செயல்பாடு எப்படி இருக்குது, எடப்பாடியார் செயல்பாடு எப்படி இருக்குது, இப்படி கேட்கும்போது அதை குறித்தான விஷயங்களை சொல்லும்போது அவங்க யாரை ஆதரித்து சொல்கிறாங்க பெருமளவு அப்படின்ற ஒரு இடத்துல வரும்பொழுது நம்ம கணிச்சிட முடியும், இவர்கள் ஆதரவு வந்து இந்த கட்சிக்கு தான் அப்படின்னு. இது 2வது கட்டத்தில். இப்போ நவீன உலகத்தில் என்னென்னா, எதுலேயுமே வந்து பெரிய அளவில் வந்து உண்மையை வந்து சொல்கிறதில்ல. ஏன்னா ரொம்ப விழிப்புணர்வு வாக்காளர் மத்தியில் இருக்குது. அதனால் வந்து இது வந்து எந்த அளவுக்கு வந்து இதை கன்சிஸ்டன்ஸாக இருக்கும், ஒரு நம்பகத்தன்மையோடு இருக்குன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அது வந்து அந்த எடுக்கிறவங்களுக்கும் கருத்து கணிப்பு எடுக்கிறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு தான் அது. இன்னொன்று அது வால்யூமு, அதை குவாலிட்டி அது இருக்குது. அப்புறம் எந்த செக்டார் ஆஃப் பீப்புள் கிட்ட கேட்குறாங்க, எந்த நேரத்தில் கேட்குறாங்க, ஒவ்வொரு கருத்து கணிப்புக்கும் ஒரு மாதிரி இருக்கும், பேட்டர்ன் இருக்கும், ட்ராக் ரெக்கார்டு இருக்கும். நம்ம அதுக்குள்ள ஒரு பக்கம் போனால் கூட இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் இன்னைக்கு கள யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறதா ஏன் பார்க்க முடியாது? தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறாங்க, இங்கே தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிங்கிறாங்க. இது நாடாளுமன்ற தேர்தலோடு பொருந்தி தான் போகுது. ஸோ அந்த ட்ராக் ரெக்கார்டோட சேர்த்து பார்க்குறோம் இல்லையா? இல்லை, நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நடக்க போகிறது வந்து அவங்க கொடுத்த கருத்து கணிப்பு பிரகாரம் நாடாளுமன்ற தேர்தலுக்கானது. இன்றைக்கி மக்களவை தேர்தல் நடந்தால் எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்கும் அப்படின்றது. ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சில மட்டும் நான் சொல்கிறேன். இலவசங்களுக்கு மக்கள் வந்து 50% எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த நாட்டில். அடுத்தது என்னென்னா, இந்தியாவில் தேர்தல் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடக்கிறதா,
தேர்தல் கமிஷனால் நடத்தப்படுகிறதா அப்படின்ற கேள்விக்கு வந்து 57% வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்குது அப்படின்றது தான். அப்படின்னு 57% கொடுத்துருக்காங்க, 37% இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எஸ்ஐஆர் குறித்த கேள்விக்கு, இந்த எஸ்ஐஆர் குறித்த கேள்விக்கு எஸ்ஐஆரில் அரசியல் தலையீடு இருக்குதா அப்படின்னு சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பில் வந்து அரசியல் தலையீடு இல்லை அப்படின்னு 50% மக்கள் கொடுத்துருக்காங்க. தேசத்தில் 38% அரசியல் தலையீடு இருக்க வாய்ப்பு நினைக்கிறேன். From where you come, அப்படின்னா இதை பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நம்பர்ஸையும் நீங்க ஏத்துக்க தானே செய்யணும். இல்லை, நான் அதை தான் சொல்கிறேன். இதை வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு ஆளுகிற கட்சி ஏற்றுக்க முடியுமா? இதை காங்கிரஸ் ஏற்றுக்குவாங்களா? கம்யூனிஸ்ட் ஏற்றுக்குவாங்களா? அதனால் என்னென்னா, நம்மளுக்கு சாதகமாக வருது அப்படின்றதுக்காக ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, நம்மளுக்கு பாதகமாக வருது அப்படின்றதுக்காக ரிஜெக்டும் பண்ண முடியாது. இது வந்து ஒரு விழிப்புணர்வு மணி, ஒரு எச்சரிக்கை மணி இப்படின்னு சொல்லலாம். அதாவது ரெண்டுக்கும், ஆளுங்கட்சிக்கும் சரி எதிர்கட்சிக்கும் ஒரு விழிப்புணர்வு, ஒரு எச்சரிக்கை, ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது, அதே நேரத்தில் ஒரு சோர்வை கொடுக்கிறது. இந்த ரெண்டு விஷயத்திலே நடக்கும். ஒரு சோர்வை கொடுத்து ஒரு எச்சரிக்கை கொடுத்து நீங்கள் உஷாராக இருக்கணும்னு சொல்லலாம். ஒரு உற்சாகத்தை கொடுத்து அதே நேரத்தில் என்னென்னா, இந்த உற்சாகத்தில் நீங்கள் மிதமிஞ்சு நின்றுடாதீங்க, விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றதும் சொல்லலாம். இந்த ரெண்டு கட்டமும் நம்ம பார்க்க முடியும். இத பார்க்கணும்ங்கறீங்க. திரு டாக்டர் சஃபியோட கருத்தையும் பெற்றுட்டு உங்கள்ட்ட வரேன். then we'll open for a debate. டாக்டர் சஃபி, நீங்க செரி பிக் பண்ண முடியாது இல்லையா? இது தமிழ்நாட்டு நம்பர் நீங்க ஏத்துட்டீங்கன்னா தேசிய அளவில் என்டிஏ முந்துது, அங்க அவங்களோட பாப்புலாரிட்டி ஹையா இருக்குங்கிறதையும் ஏத்துக்கணும். அவர் சொன்ன மாதிரி எஸ்ஐஆர் மாதிரி எலெக்ஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடக்குதா அப்படிங்கிற கேள்வி மாதிரி அந்த மாதிரி கேள்விகளுக்கு வந்திருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸையும் ஏத்துக்கணும். ஸோ நீங்க செலக்டிவா நீங்களும் பார்க்க முடியாது தானே? Yes, Dr. Safi, உங்களுக்கு தான். Okay. Am I audible? Very, very. Audible ஆ இருக்கு? நல்ல ஆடிபிளா இருக்கு. Okay, right. Because sea waters உடைய இது வந்து it has created a huge impact இல்லையா? முக்கியமா வந்து sea waters 2024ல எடுத்த ஒரு சர்வே, இப்ப எடுத்த ஒரு சர்வே. பட் இன் பிட்வீன் ஆகஸ்ட்லயே ஒன்னு எடுத்தாங்க. அதுக்கும் இதுக்குமே ஆக்சுவலா நம்ம பெரிய கிராஸ் டிஃபரன்ஸ் பார்க்கிறோம். So the pro-incumbent government has given a huge impact to the survey. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், பட் my audio was not clear. இப்போ என்னன்னா, கடந்த 5 வருடமா, கிட்டத்தட்ட 4.25 வருடமா தமிழ்நாட்டில் நடைபெற்ற pro-incumbent government உடைய மிகப்பெரிய வெற்றியை இந்த கருத்து கணிப்பு சொல்லிருக்கிறது. சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பெல்லாம் அப்படியே எடுத்துக்கலாமா சில பேர் கேட்கலாம், அப்படியே எடுத்துக்க முடியுமா? பட் அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் நம்ம பார்க்கணும். நாம அவங்க ட்ராக் ரெக்கார்ட், நம்ம முந்தைய ட்ராக் ரெக்கார்ட் அந்த மாதிரிதான் அவங்க சொன்னது ஆல்மோஸ்ட் சிமிலரா வந்திருக்கு. எஸ்பெஷலி 2021ல அவங்க அப்போ வந்து டிஎம்கே அலையன்ஸ் மெஜாரிட்டி வரும் நரேந்திர மோடி ஆட்சிக்கு நாங்க அதான் சொல்ல வரும். This is purely because of a government which was pro-incumbent for all this 4.5 years. அதனால சிஎம் அவர்கள் எனக்கு வாக்களித்தவர்கள் மட்டும் இல்லாம இவர்களுக்கு வாக்களிக்காம விட்டு விட்டுமே மக்கள் யோசிக்கணும்னு சொல்ற அளவு கவர்மெண்ட் நடக்கிறதுனாலதான் this was possible. அந்த 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 சர்வே தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மீன்வாயில் இப்போ இவங்க சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற மாதிரி இருந்திருந்தா அது எம்பி எலெக்ஷன்ஸ்லயோ ஆர் வந்த இடைத்தேர்தலையோ ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணும். ஈரோட்லயும் வரல, நாம விக்கிரவாண்டிலும் வரல. நிறைய பார்த்திருக்கோம்ல. 2009ல வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய பெருவெற்றிக்கு பிறகுதான் 2011 வருது. அதுக்கு இடையில ஒரு பெண்ணாகர வருது, நிறைய இடைத்தேர்தல் வருது. சோ அது ஒரு அழகா மட்டும் பார்த்துட முடியுமா? இந்த சி ஓட்டருடைய கருத்து கணிப்பு 2024ல இந்த ட்ராக் ரெக்கார்டு என்ன பாதிப்புக்கு உள்ளாச்சுங்கிறதே பார்க்கணும். சோ இதையும் ஒரு கிரெயின் ஆஃப் சால்ட்டோட நீங்க பார்க்க மாட்டீங்களா? இல்ல, இப்போ 2009க்கு நம்ம போனோம்னா அந்த சினாரியோ வாஸ் என்டையர்லி டிஃபரண்ட். பட் இப்போ 2021 to 2026 தானே நம்ம எடுத்துட்டு போறோம். இப்போ இந்த சர்வே இஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட் ஒன்லி திஸ் 2021 to 26. In the government, how was it? How did it reach the people? People welfare schemes எந்த அளவு people வந்து போய் சேர்ந்துச்சு? How people benefited by the scheme? இததான பார்க்க போறாங்க. So அந்த வகையில வந்து this sea voters has given a
clear picture to the state. அதுவும் முக்கியமா தமிழ்நாடு எடுத்துக்கிறீங்கன்னா இதை ஆமதிக்கிறீங்கன்னா தேசிய அளவுல அவங்க என்டிஏவுடைய பாப்புலாரிட்டி கொடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் ஏத்துக்கிறீங்களா? எப்படிங்க? தமிழ்நாட்டுல தமிழ்நாடு அரசு நல்லா சிறப்பா செயல்படுதுன்னு இந்த நம்பர் வருதுங்கிறீங்க. எனில் தேசிய அளவுல நரேந்திர மோடியோட பாப்புலாரிட்டி ராக்கெட் ஹையா இருக்கு அப்படிங்கிற நம்பரையும் ஏத்துக்கிறீங்களா? அந்த ப்ரோ இன்கம்பன்சியும் ஏத்துக்கிறீங்களா? அவருடைய பாப்புலாரிட்டி இந்த மாதிரி ஆகும் போது இன்கேஸ் வந்து அவர் இன்கேஸ் 2014ல இருந்து 24 வரை அவருடைய கவர்மெண்ட் நல்லா இருந்திருந்தா இந்நேரம் அவங்க எல்லாம் லீடிங்ல இருந்திருப்பாங்க. இத்தனைக்கும் வந்து பேசிட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணிக்கு லீட் கொடுக்கிற இந்த சர்வே தான் ஆல் இந்தியா லெவல்ல என்டிஏவுக்கு லீட் கொடுக்குது. சோ இதை ஏத்துக்கிற நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா இல்ல அதை மறுதளிக்கிறீங்களா? இல்ல அது ரொம்ப முக்கியம். ஆல் இந்தியா லெவல்ல இவங்க கொடுத்த இது வந்து அப்போ இவங்க மிகப்பெரிய ஒரு லீடிங் இருக்கும்னு இவங்க சொல்லியிருந்தாங்க. that didn't happen, but they were clear that BJP has an edge. அவங்களோட இதுல வந்து BJP has an edge ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா தமிழ்நாடு இதுல வரும்போது we compare only 2021 and 26. இடையில 24லயும் அவங்க பண்ணிருக்காங்க, 25ல அவங்க பண்ணிருக்காங்க. சோ 21ல பண்ணது, 24ல பண்ணது, 25ல பண்ணது, 26ல பண்ணது. ஆல்மோஸ்ட் கான்சிக்யூட்டிவா they are giving us இதுனா I don't think we have to have ஒரு parallel confidence அவசியம் கிடையாது. because another one thing, இது இன்னைக்கு இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி. ஏன்னா 2024 சீட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா எந்த அளவுக்கு நமக்கு வந்து வின்னிங் ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. மேபி யூ மே சே பார்லிமெண்ட் எலெக்ஷன் டிஃபரெண்ட், இந்த டிஃபரெண்ட், பட் ஈவன் தென் அப்படி கால்குலேட் பண்ணாலும் 2020 சீட்ஸ்க்கு மேல 220 சீட்ஸ் மேல வந்து டிஎம்கே இஸ் லீடிங். ஓகே, பொன்னியன்சனுக்கு பதில் சொல்ல விரும்புறாரு. ஏன் மறுக்கிறீங்க? அவர் சொல்றாரு இந்த கருத்து கணிப்போட தமிழ்நாடு ட்ராக் ரெக்கார்ட், தமிழ்நாடு எலெக்ஷன்ஸோட கன்சிக்யூட்டிவ் ரிசல்ட்ஸ் இதெல்லாம் கியூமுலேட்டிவா எடுத்து பாருங்க, இது கிரவுண்ட் ரியாலிட்டியோட ரிஃப்ளெக்ஷன்ங்கிறார் திரு பொன்வில்சன். இப்போ ஆதாரத்தோட நான் சொல்றேன். இப்போ இவங்க சொல்லியிருக்குது, இஃப் எலெக்ஷன் இஸ் ஹெல்டு நவ் அக்ராஸ் த கண்ட்ரி பிஜேபி 287 சீட்டு வின் பண்றாங்க, காங்கிரஸ் 80 சீட்டு, என்டிஏ அலையன்ஸ் மோடி தலைமையில் இருக்கிற என்டிஏ அலையன்ஸ் 352 சீட்ஸ் வின் பண்றாங்க, இந்தியா கூட்டணி 182 சீட்டு ஜெயிக்கிறாங்க. இதுதான் நம்பகத்தன்மை உள்ள, இப்போ நம்ம சஃபி அவர்கள், என் நண்பர் சஃபி சொன்ன மாதிரி நம்பகத்தன்மை உள்ள ரிசல்ட். இதை நம்ம ஏற்றுக்க முடியுமா இந்தியா அளவில்? இது முக்கியம். அடுத்தது, இப்ப நீங்க சமீபத்துல நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி வாங்கின லாசஸ் எல்லாம் அடுத்து வர சட்டமன்ற தேர்தலில் அவங்க வந்து சரிகட்டிட்டே வர்றாங்க, பீகார் வரைக்கும். சோ அதுவும் இந்த நம்பர்ஸும் ஒத்துதானே போகுது? இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் அதை தான் சொல்கிறீங்களா? இப்போ அசாமில் பார்த்தீங்கன்னா என்டிஏ வந்து 54% இப்போ அதிகமாக இருக்குது, இந்தியா கூட்டணி 33% தான் இருக்குது. நான் அதே தான் சொல்கிறேன். இப்போ என்டிஏ கூட்டணி வந்து 47% ஆல் இந்தியா லெவலில், இந்தியா கூட்டணி 39% தான் இருக்குது. இப்போ இதை நம்ம ஏற்றுக்க முடியுமா? இன்றைக்கு நிலைமைக்கு நீங்கள் ஏற்றுக்க முடியுமா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வி. இல்லை, நான் அதை தான் சொன்னேன். இதை ஏற்றுக்கவும் முடியாது, இதை மறுக்கவும் முடியாது. இது ஒருத்தருடைய தரவு, அவ்வளோதான். அதில் நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம கணிக்க முடியாது. நம்மளுக்கு ஒரு அதாவது இதில் வந்து அவங்க மைனஸ் சொல்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி, அதுதான். அதே மாதிரி இதில் அட்வான்டேஜ்னு சொல்கிறவங்க வந்து அவங்க உற்சாகத்தில் தூங்கி போயிடக்கூடாது, அதையும் ஒரு எச்சரிக்கை மணி தான். அதுதான் எடுக்க முடியும். ஏன்னா 2021 இதே சி ஓட்டர் தமிழ்நாட்டில் கொடுத்த கருத்து கணிப்பை நான் கொடுக்குறேன். என்டிஏ கூட்டணி வந்து 53 இடங்களில் வெற்றி பெறும், 30.6% ஓட்டு வாங்கும். 30.6% சொல்லியிருக்காரு. ஆனால் 2021 வாங்கினது எவ்வளோன்னா 40%. இதே என்டிஏ கூட்டணி. ஆனால் இவங்க எடுக்கும்போது தேமுதிக உள்ளே இருந்துச்சா, தேமுதிக வெளியே போச்சான்னு தெரியாது. கடைசி கட்டத்தில் தேமுதிக வெளியே போச்சு. அதே மாதிரி யூபிஏ கூட்டணி, அப்போ இந்தியா கிடையாது, யூபிஏ கூட்டணி வந்து டிஎம்கே, காங்கிரஸ் அண்ட் அதர் அலையன்ஸ் வந்து 161 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி 43% ஓட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சரியாக வந்துச்சு, 45% ஓட்டு வந்துச்சு. ஆனால் நம்ம அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 30% வாங்குவாங்கன்னாங்க, ஆனால் 40% வாங்கினாங்க.
எவ்வளவு பெரிய வாஸ்ட் டிஃபரன்ஸ் அப்ப இருந்துச்சு அப்படின்னு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸும் இந்த கருத்து கணிப்புகளை நாமும் பார்த்திருக்கோம், நாமும் நடத்திருக்கோம். இந்த கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் அந்த இண்டிகேட்டர்ஸ் அமையுது, யார் முதல்ல யார் ரெண்டாவதுன்னு. ஆனா சதவீத கணக்கு அப்படின்னு பார்க்கும்போது கருத்து கணிப்புக்கும் ஆக்சுவல் நம்பர்ஸுக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கிறத பார்க்கிறோம். பட் அந்த ஒரு திசை காட்டி அமையலாம்ல, யார் நம்பர் 1 பார்ட்டி, யார் நம்பர் 2 பார்ட்டி, நம்பர் 3 பார்ட்டிங்கிறத குறைஞ்சபட்சம் சரியா கணிக்க முடியும்ல இதால? இல்ல, அதுல என்னன்னா அந்த எல்லையே நீங்க கருத்து எடுக்க முடியாது. ஏன்னா அது கருத்து கணிப்பா கருத்து திணிப்பா அப்படின்ற எல்லையை நீங்க பார்க்கவே முடியாது இல்லையா? சில இடத்துல அந்த மாதிரி வந்து இப்ப ராஜஸ்தான்ல வந்து கண்டிப்பாக காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் தான் வந்துச்சு கருத்து கணிப்பு. ஆனா அப்படியே ரிவர்ஸ் ஆச்சா இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ டெல்லியில் எடுத்தீங்கன்னா அம் ஆத்மி இந்த அளவுக்கு தோக்கும் அப்படின்னு நினைக்கல. பீகாரில் 61 சீட்டு காங்கிரஸ் நின்றுச்சு, வெறும் 4 சீட்டு ஜெயிக்கும்னு நினைக்கவே இல்லை. தேர்தலுக்கு முந்தின பிரச்சார கடைசி நாள் கூட நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸாம்பிள் ஹரியானா டாக்டர், ஹரியானால வந்து எல்லா கருத்து கணிப்புகளும் காங்கிரஸ் ஜெயிக்கும் தான் சொன்னது. ஆனா நிலைமை என்னங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த கருத்து கணிப்புகளுக்கு நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருந்த வரலாறும் உண்டு, அப்படியே தவறின வரலாறு இந்தியாவில் உண்டு, உலக அளவில் உண்டு, யூஎஸ்ல உண்டு. ஸோ கருத்து கணிப்புங்கிறது வந்து கருத்து திணிப்பா கூட அமையுங்கிறார் டாக்டர். எனக்கா? எஸ் டாக்டர், உங்களுக்கு தான். ஓகே, அதான் இல்ல நீங்க சொல்றது பாயிண்ட் தான். ஐ டோன்ட் டினை தட். நான் வந்து அது டினை பண்ணவே இல்லை. மோஸ்ட்லி வந்து கருத்து கணிப்பு வந்து கருத்து திணிப்பா கூட இருக்கலாம், அது நம்ம இந்த இதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் எஸ்பெஷலி திஸ் ஒன் சர்வே, சி ஓட்டர் சர்வேயோட இது மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம். வேற எந்த இதையும் நாம வந்து எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க போறது இல்ல. அந்த ஸ்கேல கூட நம்ம கவனத்தோட தான பார்க்கணும். இப்போ இதே சி ஓட்டர் பிரம்மாண்டமான மெஜாரிட்டியோட மோடி ஆட்சி 2024ல வரும்னு தான் சொல்லிட்டு, ஆனா பார்த்தோம் எவ்வளவு ஒரு வேஃபர் தின் மெஜாரிட்டியில, அதுவும் ஆலைஸோட தான் அவங்களால அமைக்க முடிஞ்சது அப்படின்னு. அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அப்போ இப்போ அவங்க பண்ணதுல வந்து ஒரு அட்லீஸ்ட் மோடி வந்து ஆக்கி பார் 400 பார்னு சொன்னாரு. அந்த அளவு தான் சி ஓட்டர்ஸ் சொன்னாங்க, கிட்டத்தட்ட பயங்கரமான மெஜாரிட்டி சொன்னாங்க. பட் தட் டிட்ன்ட் ஹேப்பன். பட் அவர் தான் ஜெயிச்சார் இல்லையா? he came back to the power. அப்படிதானே? அதுதானே நம்ம இத கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். காட்டும் சதவீதத்தை ஸ்கேல்ல வந்து மாறுபடலாம். பட் அவங்க சொன்னது போல மோடி ஆட்சிக்கு மீண்டும் வந்தார். the scale மாறலாம். the surveys have gone wrong with the scale. பட் அந்த திசையை வந்து திமுகக்கு ஒரு அட்வான்டேஜ், இந்தியா கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ட்ராக், இந்த சர்வேயோட ட்ராக் ரெக்கார்ட் பிளஸ் அசெம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ், நாடாளுமன்ற ரிசல்ட், இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு வேல்யூ கிடைக்குதுல்ல திருப்போன் வில்சன்? பிளஸ் டிவிகேக்கு 15% அப்படிங்கிறாங்க. அதுவும் வந்து கூட அது வருமானால் அது ஒரு வேற எந்த ஒரு தேர்ட் ஃபோர்ஸுக்கும் இல்லாத ஒரு ஓப்பனிங்கா பார்க்க முடியும். கோர்ஸ் டிவிக்கு அதை டிஸ்பியூட் பண்ணுவாங்க, நாங்க தான் பிரைமரி ஃபோர்ஸுமாங்க, அவங்க பிரதிநிதி இல்லை, அது அவங்க கருத்தா இருக்கும். பட் அந்த ஓப்பனிங் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த விஷயத்தை எப்படின்னா நம்ம 2 விஷயமா எடுத்துட்டு பார்க்கணும். இந்த கருத்து கணிப்பை தாண்டி நம்மளுடைய அனுபவம் 2019 தேர்தலில் வந்து அப்போ வந்து 8 வருட ஆன்டி இன்கம்பன்சி ஆஃப் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இருந்துச்சு. 5 வருட ஆன்டி இன்கம்பன்சி ஆஃப் நம்ம மோடி பிஜேபி ஆட்சி இருந்துச்சு. அந்த நேரத்தில் 2019 தேர்தலில் வந்து 53.5% திமுக கூட்டணி வாங்குச்சு தமிழ்நாட்டில். யூபிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் அந்த பாராளுமன்ற தேர்தலில் 53.5. 2 வருஷம் கழிச்சு 2021 அதே கூட்டணி தான் அப்படியே இன்டாக்டாக இருந்துச்சு. 2021 53.5 இல்லையா? அப்போ ஸ்டேட்டஸ்கோ அப்படியே வரணுமா இல்லையா? அது எவ்வளோ ஆயிடுச்சுன்னா 45க்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 8.5% குறைஞ்சிருச்சு. அதே நம்ம திமுக கூட்டணிக்கு 2021 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் அப்படின் போது அதே பார்த்தீங்கன்னா அதிமுக சைடில் பார்த்தீங்கன்னா 2019 30% தான் அதிமுக பிஜேபி இந்த கூட்டணி, தேமுதிக இருந்துச்சு, பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துச்சு, இதெல்லாம் சேர்ந்து 30% ஓட்டு தான் வாங்கினாங்க. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதி தேனி மட்டும்தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு தெரியும். அதே 2021 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி ஆஃப் ஏடிஎம்கே, அதற்கு பிறகு 30% 2009 வாங்கினவங்க 40% ஆகுது. 10% சட்டமன்றத்துக்கு கூடுது. ஆனால் தேமுதிக மைனஸ் தேமுதிக. அப்போ பாருங்க 10% சட்டமன்ற தேர்தல்னா அதிமுக கூட்டணிக்கு கூடுது, ஆனால் திமுக கூட்டணிக்கு 8.5% குறையுது. அப்போ இந்த தடவை 2024 அவங்க ட்ராக் ரெக்கார்டு 47%, 46.96%. யாரு? நம்ம திமுக கூட்டணி வாங்கினது. அதே இன்டாக்ட் கூட்டணி பிளஸ் கமலஹாசன்
4.37% வாங்கின கமலஹாசன் அவங்க கூட ஆடட் அட்வான்டேஜ். அப்போ போன 2019 53 வாங்கினவங்க இந்த தடவை ஒரு 56 வாங்கணும். ஆனால் அது இல்லாமல் 47 தான் வாங்குறாங்க அவங்க. ஆனால் அதே வந்து அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு இவங்க 23%, அவங்க வந்து 18.38%, ரெண்டும் சேர்த்து 41% சொல்கிறாங்க. அதே ஸ்டேட்டஸ் கோவை இந்த தடவை 41% இப்போ 4 மாதத்துக்கு முன்னாடி போட்டாங்க. இப்போ பிரிஞ்சிருக்கும், இப்போ அதை 33% போடுறாங்க. ஆனால் திமுக கூட்டணியோட வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா இப்போ அதே 45 47 இருந்தது 45 ஆயிருக்கிறது. ஆனால் அதே 2024 2019 எடுத்தீங்கன்னா அவங்க ட்ராக் ரெக்கார்டு 53 அப்படி இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், இதை வந்து எந்த விதத்திலையும் நம்ம வந்து பெருசாக நம்ப முடியாது. நீங்கள் சொல்லலாம் திமுகவுக்கு அட்வான்டேஜ் இதில் இருக்குதுன்னு, இல்லைன்னு சொல்லலை. இதோட போலில் வந்து திமுக அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்ற ஒரு ட்ராக் ரெக்கார்டை காமிச்சிருக்குது. அப்போ திமுகவுக்கு என்னன்னா, இது ஒரு பக்கம் இதை பயன்படுத்தி அவங்க உற்சாகப்படலாம். அதே நேரத்தில் அவங்க தலைவர் சொல்லுவார், இதை நம்பி வந்து நீங்கள் மெத்தனமாக இருந்துடாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது வரும் அவங்களுக்கு. அதே நேரத்தில் அவங்க கூட்டணியில் கம்யூனிஸ்ட் இதை ஏற்றுக்க மாட்டாங்க, காங்கிரஸ் இதை ஏற்றுக்க மாட்டாங்க கண்டிப்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ திமுக நம்ம ஒரு காஷியஸ் ஆப்டிமிசத்தோட தான் நீங்க பார்க்கணுங்கிற அதே வேளையில திரு டாக்டர் சஃபி, இதுல வந்து ஒரு புது சக்திகள் வாங்குற வாக்குகள் அது உங்க கவனத்தை பெறலையா? ஒரு 15% ஒரு விஜயெல்லாம் நீங்க குறைச்சியங்கள்லாம் ஒரு ஃபோர்ஸே இல்லைன்னு சொல்லும்போது தே ஆர் ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த சர்வே கொடுக்கலையா? ஒரு 15% ஃபார் நியூ என்ட்ரன்ட், ஒரு புது பார்ட்டி, அது நல்ல ஓப்பனிங்னும் பார்க்கலாம், இல்ல அவங்களோட கிளைம்க்கு மாற்றணும் பார்க்கலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் வந்து டிஎம்கே has never thought him as a threat. நமக்கு த்ரெட்டே கிடையாது. ரீசன் என்னன்னா, டிஎம்கே உடைய ஓட் பேங்க் இஸ் சாலிட் அண்ட் இட்ஸ் ரீடைன். அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இந்த சி ஓட்டர்ஸ் இது. இட் ஹஸ் பீன் ரீடைன் அண்ட் இட்ஸ் சாலிட். சோ அவர் வந்து இந்த பெரிய டிஸ்ரப்டராக போறாங்கிற விஷயமே இங்க இல்ல. முக்கியமான விஷயம் சி ஓட்டர்ஸ்ல பண்ண விஷயம் அதுதான். And it's very clearly visible that the new party எங்க இருந்து அவர் ஓட்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ண போறாங்கிறது இதுல கிளியரா எவிடென்ட் ஆயிருக்கு. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரி இன்ட்ரஸ்டிங். திரு பொன்வில்சன் இதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க ஓட் பேங்க் இன்டாக்டா இருக்கு. விஜய் 15% வாங்கினாலும் சேதாரம் அதிமுக வாக்கு வங்கியில இருந்து தான், அவங்களுக்கு இல்ல அப்படிங்கிற இன்டர்பிரேஷன் எப்படி பாக்குறீங்க? சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பாரு, திமுக வாக்கு வங்கியை பிரிப்பாருங்கிற மாதிரியான ஒரு அப்சர்வேஷன் இல்ல ஒரு எண்ணம் என்டிஏ கூட்டணியில இருக்கிறத பாக்குறோம். பட் தட்ஸ் நாட் த கேஸ்னு அவர் நிறுவுறாரு. இல்ல, அந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து இன்னும் வந்து நிரூபிக்கப்படாத ஒரு ஓட்டு வங்கி. அந்த ஓட்டு வங்கியில் வந்து அவங்களுடைய பாரம்பரிய ரசிகர்கள் ஓட்டு வங்கி இருக்கிறது. அந்த ரசிகர்களை தாண்டி யாருடைய ஓட்டு வங்கி அப்படின்றது தெரியாது. ஆனால் இந்த கருத்து கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவங்க 15%, அவங்க கேம் சேஞ்சர் கிடையாது, கேம் ஸ்பாய்லர் அப்படின்றது தெரியுது. அவங்களும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. அடுத்தது என்ன சொல்லணும்னா, இப்போ நம்ம அனுபவ ரீதியாக பார்த்தீங்கன்னா ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக வாக்கு வங்கி இப்போ இல்லை, 2019 ஓரளவுக்கு சரிஞ்சது. அதுக்கப்புறம் அதை ரீகேப்சர் பண்ணுறாங்க. இது எல்லா கட்சிக்கும் நடக்கும். திமுகவுக்கும் ஒரு காலத்தில் 26% வரைக்கும் குறைஞ்சி அதற்கு பிறகு ரீகேப்சர் பண்ணாங்க. அதனால் ரீகேப்சர் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த ஓட்டை தான் எடுத்தாரான்றதுக்கு ஆதாரம் கிடையாது. பட் திமுக சைட்லேருந்து நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, திமுகவுக்கு கடந்த முறை காலையில் பிளாக் அண்ட் ஒயிட் சைக்கிளில் போய் திமுகவுக்கு வாக்களித்தார். இது எல்லா பத்திரிகையிலும் எல்லா ஊடகத்திலையும் காலையிலே வந்துச்சு, விஜய் ஆதரிச்சு வாக்களிச்சார். நீங்க 15% வேண்டாம், நீங்க 2-3% சொல்லுங்க. அது போட்ட ஓட்டு இன்றைக்கு அது போவாது இல்லையா? டாக்டர் சஃபி, இறுதி கருத்து, யூ ஹேவ் தி லாஸ்ட் வேர்ட். ஆமா, அது இல்ல, சொல்லி முடிச்சிருங்க. பிஜேபி வந்து ஆன்டி பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு ஆன்டி பிஜேபி கணிசமான ஓட்டு தமிழ்நாட்டில் இருக்கும். அந்த ஆன்டி பிஜேபி ஓட்டை முடிச்சிட்டோம். டாக்டர் சஃபி ப்ளீஸ் வெயிட், நான் உங்கள்ட்ட வரேன். யூ வில் ஹேவ் தி லாஸ்ட் வேர்ட். இப்போ பொன்வில்சன் முடிச்சிரேன். கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. இன்னைக்கு இது ஒரு ஆப்ஷன், இன்னொரு ஆப்ஷன் அவங்களுக்கு கிடைச்சதால அந்த ஓட்டு அங்க போகக்கூடியது இருக்குது. மூன்றாவது ஒரு சிறுபான்மை ஓட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? இந்த 3 கணிப்புகள் தான். நான் அதிமுக ஓட்டு போவாது, இல்ல பிஜேபி ஓட்டு போவாது. திமுக ஓட்டுக்கு சேதாரமே இருக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? லாஜிக்கலா நம்பலாம். இறுதி கருத்து டாக்டர் சஃபி ஆஃப் தி லாஸ்ட் வேர்ட். எஸ், அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். டிஎம்கே ஹஸ் அச்சீவ்ட் இட்ஸ் ப்ரோ இன்கும்பென்ட் ஏரா. இப்போ ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டு மக்கள் யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது என்பதை முடிவு செய்து சி ஓட்டர்ஸ்ல அதுக்கு உண்டான ரிசல்ட்டை கொடுத்திருக்கிறாங்க.
அதுதான் இது பிரதிபலிக்குது. இதுதான் கள யதார்த்தம். ஓகே, இது கலா யதார்த்தமா இருக்க போதா அப்படின்னு நமக்கு தெரியக்கூடிய நாட்கள் நெருங்கி கொண்டே இருக்கின்றன. திரு பொன்வில்சன் சொன்னது போல ஒரு காஷியஸ் ஆப்டிமிசத்தோட பார்க்கலாம், இல்ல காஷியஸ் பெசிமிசத்தோட பார்க்கலாம். நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இது ஒரு திசை காட்டியா பார்க்கலாம், இல்லை இதை மறுதளிக்கலாம். இது ரியல் நம்பர்ஸ் தெரியக்கூடிய நாட்கள் நெருங்கி கொண்டே இருக்கு. அரசியல் கட்சிகள் இது எப்படி பார்க்க போறாங்க, இது கலா யதார்த்தமா தெரிய இன்னும் நிறைய கருத்து கணிப்புகள், இன்னும் நிறைய பார்வைகள் வரக்கூடிய நாட்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்க போகின்றன. The real battle is also very close. இடைவெளிக்கு பிறகு இன்னொரு தலைப்பில் விவாதிக்க போறோம். இந்த கூட்டணி குழப்பெல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் முடிவெடுக்காத சக்திகள் ஏன் தாமதிக்கிறாங்க? குறிப்பாக தேமுதிக, ஓபிஎஸ், ராமதாஸ் இவங்கெல்லாம் எந்த பக்கம்? காங்கிரஸ் இன்னமும் கூட முடிவாகாம இருக்கா, இல்ல திமுக பக்கம் தான் உறுதியா பிரயாணிக்க போகுதா? இப்படி விடை தெரியாத கேள்விகள் கூட்டணி கணக்கு பற்றி தொடர்ந்து கொண்டிருக்க. விடை தேடுவோம் இடைவெளிக்கு பிறகு.